செந்தில் பாலாஜி ஒரு சில நபர்களை வைத்து இதை செய்திருக்கிறார். செந்தில் பாலாஜியுடைய வரலாறை எடுத்து பாருங்கள். அவருடைய வரலாறை எடுத்து பார்க்கும்பொழுது இது போன்ற சம்பவங்களில் எல்லாம் அவர் தொடர்பு கொண்டிருக்கிறார் என்று நமக்கு தெரிய வருகிறது. நாங்கள் கேட்கறது சமூக விரோதிகள் ஊடுருவி இருக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டு இருக்கு. இதற்கான அடிப்படை ஆதாரங்கள் எங்களிடம் இருக்கிறதாக நாங்கள் சொல்கிறோம். அப்போ எங்களை பேச விடு, கேள்வி கேட்க விடு. கேள்வியே கேட்கக்கூடாதுன்னா என்ன? ஸ்டாலினுக்கு பிடித்த விஷயங்களை பேசினால் அது கருத்து, ஸ்டாலினுக்கு பிடிக்காத விஷயங்களை பேசினால் அது அவதூறு. அப்ப ஸ்டாலின் தான் அளவுகோலா? எங்களுடைய நோக்கம் என்னன்னா, இது பற்றி வேறு யாரும் பேசக்கூடாது. ஃபெலிக்ஸ் பேசியதுனால் தங்களுக்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சனைலாம் ஒன்றும் கிடையாது. இப்போ எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லாரும் திமுக அரசை கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் அவருக்கு மாற்றுன்னு நீங்கள் சொல்கிறீங்க, அவரை போய் எதுக்கு சார்ன்றீங்க? இப்படி சொல்லுங்க. ஸ்டாலின் அவர்களே, பிரச்சனையை ஏற்படுத்தியது திமுக தான், சரியா? ஆனால் அந்த பிரச்சனையை எதிர்கொள்ள உன்னால் முடியலையே. அப்போ நீ எப்படி தமிழகத்தை நீ திமுகவிடமிருந்து காப்பாய்? அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் அவரை தேடுவதற்கு தனிப்படை அமைச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அவரை தேடுவதற்கு எதுக்குங்க தனிப்படை? அப்போது இந்த நிலைமையில ஒரு கட்சி இருக்குன்னா இது எப்படி திமுகவுக்கு மாற்றா வரும்? அரசியல் பேரவை நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சிறப்பு நேர்காணலுக்கு வந்திருக்காங்க பிரபல அரசியல் விமர்சகர் திரு கிஷோர் கே சுவாமி சார். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ ரீசெண்டாக ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அதாவது விஜய்க்கு ஆதரவாக குரல் கொடுத்து வந்த திரு ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் சார் தமிழக வெற்றி கழகத்தோட வழக்கறிஞர்கள் உடல்நிலை காரணம் காட்டி முன்ஜாமீன் வாங்கியிருக்காங்க. இனி வரும் காலங்களில் திமுகக்கு எதிராக தமிழக வெற்றி கழகம் அரசியல், அதாவது அதிரடியான அரசியலை கையாள்வார்களா? இல்லை, அதிரடியான அரசியல்னா நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும். இங்கே வரக்கூடிய கட்சிகள் எல்லாமே 2 நிலைப்பாடை தான் எடுக்க முடியும் தமிழ்நாட்டில். ஒன்று திமுக எதிர்ப்பு நிலைப்பாடு, இல்லை திமுக ஆதரவு நிலைப்பாடு. 2 தான் எடுக்க முடியும். நீங்கள் திமுகவை எதிர்ப்பது அப்படின்றதை மையப்படுத்தி தான் அரசியலை 1967 இயங்கி வருது. அப்படி இருக்கும்பொழுது ஒன்று நீங்கள் திமுகவோட கேம்பில் இருக்கணும், இல்லை நீங்கள் திமுக எதிர்ப்பு கேம்பில் இருக்கணும். இப்போ திமுக எதிர்ப்பு அப்படின்ற இடத்தை பிடிப்பதற்கு பல கட்சிகள் போட்டி போடுகின்றன. இதுவும் இயல்பு. வரக்கூடிய எல்லா கட்சிகளுமே நாங்கள் தான் திமுகவுக்கு மாற்று என்று சொல்லி வருகிறார்கள், சரியா? அப்படி வரக்கூடியவர்கள் அந்த நிலைக்கு உயர்ந்திருக்கிறார்களா அப்படின்றதுதான் கேள்வி. நீங்க வாங்க, திமுக ஒரு தீய சக்தி என்று சொல்லக்கூடிய எவரும் திமுக ஒழியட்டும் தான் நினைப்பாங்க. திமுகவை தோக்கடிக்க போறாங்களா, நீ தோக்கடிக்கிறன்னா பாப்பா அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஆனால் அப்படி வரக்கூடியவர்கள், அப்படி முடிவெடுத்து வரக்கூடியவர்கள், உதாரணத்துக்கு இப்போ விஜய் சொல்றார், திமுக தான் என்னுடைய அரசியல் எதிரி என்று சொல்வார் என்றால், உங்களை சுற்றி திமுகவை எதிர்த்து ஏதாவது ஒரு நபரை வச்சுக்கணும்ல. நீங்க யாருமே இல்லையே. நீங்க எப்படி திமுகவை எதிர்ப்பீங்க? இந்த எல்லா வேலையும் பண்ணுவாங்க. நீங்க சொல்றீங்க இல்லையா, இன்னைக்கு உங்களுடைய இந்த கரூர் கூட்டத்துல சதி திட்டம் நடந்திருக்கிறது, இந்த எல்லா வேலையும் திமுக செய்யும். அப்ப அதை எதிர்கொள்வதற்கு உங்களிடம் திராணி இருக்கிறதா? உங்களால் முடிகிறதா என்றால் முடியாது. அப்படின்றதுதான் இன்றைய நிகழ்வு நமக்கு புரிய வைத்திருக்கிறது, சரியா? நான் உங்களை தப்பு சொல்லலை, உங்களுடைய நோக்கத்தை நான் தப்பு சொல்லலை. உங்களுடைய நோக்கம் திமுகவை எதிர்ப்பது. அதனால அதில் முழுமை உங்களால் அடைய முடிகிறதா என்றால் இல்லையே. உங்க கட்சிக்காரங்க தெரிச்சு ஓடுறானே. இன்னைக்கு நம்ம பேசிக்கொண்டிருக்கின்ற இந்த தருணத்துல அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் அவரை தேடுவதற்கு தனிப்படை அமைச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க, சரியா? ஒரு கட்சியுடைய பொதுச் செயலாளருங்க சாதாரணமான பதவி கிடையாது. அவரை தேடுவதற்கு எதுக்குங்க தனிப்படை? நேர போய் சரணடைய வேண்டியது தானே. எதுக்கு என்ன தேடுறீங்க? நான் என்ன தப்பு பண்ணேன்? நாங்கள் கூட்டம் கூட்டணும். கூட்டத்தில் வந்த நபர்களில் சில தீய சக்திகள் நுழைந்திருக்கிறார்கள், அவர்கள் சில பிரச்சனைகளை செய்திருக்கிறார்கள் அப்படின்றது எங்களுடைய கூற்று, எங்களுடைய நம்பிக்கை, சரியா? அதை நாங்கள் நீதிமன்றத்தை கொண்டு போயிருக்கோம். எங்களை ஏன் அரெஸ்ட் பண்ணுறீங்க? விதிமீறல் எதுவும் செய்யவில்லைன்னு நாங்கள் சொல்கிறோம் அழுத்தம் திருத்தமாக. நீங்கள் விதிமீறல் செஞ்சீங்கன்னு சொல்கிறீங்க. வாங்க விசாரிங்க, என்ன விசாரிங்க. எனக்கு என்ன உள்நோக்கம் இருக்க முடியும்? என்னுடைய தலைவர் வருகிறார், என் தலைவருக்கு கூட்டத்தை நான் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்பதை தவிர்த்து எனக்கு என்ன உள்நோக்கம் இருக்க முடியும்னு சொல்ல வேண்டியதானாவது. அதுதானே இங்கே ஒரு தலைமைக்கு அழகு. அது செய்ய முடியல. இன்னைக்கு அந்த 100 இணை ஒருங்கிணைப்பாளராக நிர்மல்குமார் அவரும் பாவம், அவரையும் தேடுறாங்க. அப்போ இந்த நிலைமையில ஒரு கட்சி இருக்குன்னா இது எப்படி திமுகவுக்கு மாற்றா வரும்? மாறாக அப்படியே 1996 போங்க, படுதோல்வி.
அதிமுக வரலாறு காணாத தோல்வி. அதிமுக வரலாறில் இதுவரையில் அப்படி ஒரு தோல்வியே கண்டது கிடையாது. அப்படியான ஒரு தோல்வி. 4 எம்எல்ஏக்களும் நம்ம தான் தீர்வு வராங்க. செல்வி ஜெயலலிதா, கழகத்தின் பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதா, அவரே தோற்கிறார் அவருடைய தொகுதியிலேயே. சரியா? இவ்வளவு மோசமான ஒரு தோல்வியை இதுவரையில் அதிமுக கண்டது கிடையாது. அப்படியான ஒரு தோல்வி. அந்த தோல்வியில அவங்க வீட்டுக்குள்ள புகுந்து அவங்கள கைது பண்றாங்க காவல்துறை. கைது பண்ணதுக்கு அப்புறம் அவங்க வீட்டுக்குள்ள போய் சன் டிவி, இது அவங்களோட பெட்ரூம், இது அவங்க பாத்ரூம், இப்படிலாம் எடுக்குது, இப்படிலாம் அத்துமீறுது. இது எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் இந்த கட்சி கட்டமைப்பு அப்படியே இருந்துச்சா? அவங்களை கொண்டு போய் 21 நாள் சிறையில வைக்கிறாங்க. இந்த 21 நாள் சிறையில அவ்வளவு கொடுமைப்படுத்துறாங்க சென்ட்ரல் ஜெயில. சரியா? அப்போல்லாம் கூட இந்த கட்சி கட்டமைப்புன்றது ஏதாவது அசைஞ்சுதா? அந்த கட்சி கட்டமைப்பு என்பது அப்படியே இருந்தது. எல்லாருமே நினைச்சாங்க அதோட முடிஞ்சு போச்சுன்ட்டு. இல்ல, கட்டமைப்பு இருந்தது. அதனால் தன்னை காத்து கொள்ள முடிந்தது. இங்க பிரச்சனை என்னன்னா, நீங்க இனி கரூர்ல இன்னி வரைக்கும் அந்த மருத்துவமனை பக்கம் உங்கள் கட்சிக்காரர்களால் செல்ல முடியவில்லை. காவல்துறை தடுக்குது. இதெல்லாம் நீங்க காரணங்கள் சொல்லலாம். அது உண்மையாகவும் இருக்கலாம். ஆனால் யதார்த்தம் என்ன? உங்க கட்சிக்காரர்களால் அங்க போக முடியல. ஏன் போக முடியல? லோக்கல்ல கெத்து காட்டக்கூடிய ஆட்கள் இல்ல. லோக்கல்ல இப்ப நீங்க பாத்தீங்கன்னா கரூர்ல செந்தில் பாலாஜி வராருன்னா நிகரா அங்க போய் விஜயபாஸ்கர் நிக்கிறாருங்க அதிமுகல இருந்து. அதெல்லாம் அலோவ் பண்ண முடியாது. நீ யாரா அலோவ் பண்றது? அலோவ் பண்ணாததுக்கு இது அரசு மருத்துவமனை, அங்க பாதிக்கப்பட்டவர்கள் இருக்காங்க, நான் உள்ள போறேன்ட்டு அவர் உள்ள போய் நிக்கிறாருங்க. உங்க கட்சிக்காரனால ஏன் போக முடியல? இன்னி வரைக்கும் ஏன் போக முடியல? அப்போ உங்க கட்சி செல்வாக்கு மிக்க ஒரு கட்சியாக அங்க இல்லை. செல்வாக்கு இருக்கு. எந்த அளவுல? மக்கள் வராங்க, ஆரவாரமா பாக்குறாங்க. கட்டமைப்பு இல்லாம இந்த செல்வாக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? இதான் கேள்வி. உங்க மாவட்ட செயலாளர் கைது பண்ணி கூட்டு போறாங்க. ஒரு கட்சிக்காரன் கூட இல்லை. இதுவே விஜயபாஸ்கரை கைது பண்ணாங்கன்னா மொத்த கரூர் அதிமுகவும் நிற்கும். நிற்குமா? நிற்காது. ஆயிரக்கணக்கில் நிற்பாங்க. செந்தில் பாலாஜியை கைது பண்ண மொத்த கரூர் திமுக அங்கே நிற்குது. யார்? மத்திய புலனாய்வு, மத்திய சிபிஐ உடைய அதிகாரிகளை தாக்குறாங்க. எப்படி? கட்டமைப்பு இருக்கு. உனக்கு கட்டமைப்பே இல்லையே. உன்னுடைய கட்டமைப்பில் நீ பதவி போட்டிருக்க. அவங்களால அதை எதிர்கொள்ள முடியலையே. இந்த பிரச்சனையை எதிர்கொள்ள முடியலையே. பிரச்சனையை ஏற்படுத்தியது திமுக தான். இதே நான் தீர்க்கமா நம்புறேன். சரியா? ஆனால் அந்த பிரச்சனையை எதிர்கொள்ள உன்னால முடியலையே. அப்போ நீ எப்படி தமிழகத்தை நீ திமுகவிடமிருந்து காப்பாய் அப்படின்றதுதான் கேள்வி. ஆனா அவர் ஒரு வீடியோ கூட போஸ்ட் போட்டிருக்காரு சார். அதுல தெளிவா அவர் சொல்லியிருக்காரு, சிஎம் சார் உங்களுக்கு என் மேலதானே பிரச்சனை, என்கிட்ட காட்டுங்க, பாவி மக்கள் கிட்ட போய் ஏன் உங்க கோவத்தை காட்டுறீங்க, நான் ஆபீஸ்ல தான் இருக்கேன். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, அவர் ஆபீஸ்ல தான் இருக்காரு, அவர் வீட்டுல இருப்பாரு அப்படின்றதுலாம் சிஎம்க்கு தெரியாது. உளவுத்துறை கொண்டு போய் தகவலை கொடுக்காரா? ரெண்டாவது, நீங்க அவருக்கு மாற்றுன்னு நீங்க சொல்றீங்கன்னா அவரை போய் எதுக்கு சார் சார்ன்றீங்க? ஒரு நேரத்துல அங்கிள்னு கூட கூப்பிட்டாரு. எதுக்கு? ஸ்டாலின் அவர்களே இப்படி சொல்லுங்க. ஸ்டாலின் அவர்களே, எதற்காக என்னுடைய கட்சிக்காரங்களை விரட்டி கைது பண்றீங்க? எதுக்கு இந்த அராஜகத்தில் ஈடுபடுறீங்க? எதற்காக இந்த சர்வாதிகாரம்? உங்கள் பிரச்சனை என்ன? உங்கள் மகனுக்கு நான் போட்டியாக வந்து விடுவேன் என்பதுதானே உங்கள் பிரச்சனை. அப்படி அதுதான் உங்கள் பிரச்சனை என்றால் எனக்கு புரிந்து கொள்ள முடிகிறது அதுதான் உங்கள் பிரச்சனைன்னு. அப்படி என்றால் என்னை நீங்கள் எதிர்கொள்ளுங்கள், என் மீது நடவடிக்கை எடுங்கள் அப்படின்னு சொல்றது. சிஎம் சார், நீங்க சார்னு ஒருத்தரை பார்த்து சொல்லிவிட்டீர்கள் என்றாலே அவருக்கு நீங்கள் அடிபணிந்து விட்டீர்கள் என்று அர்த்தம். இந்த இடத்துல ஒரு கொஸ்டின் என்னன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு பிரச்சாரத்துல அவர் என்ன சொன்னாரு, அங்கிள்னு கூப்பிட்டாரு. அது பெரிய ஒரு பேசும் பொருளா பார்க்கப்பட்டது. அதுக்கு பயந்துதான் இந்த வாட்டி சிஎம் சார்ன்ற அந்த வார்த்தை பயந்து சொன்னாருன்னு சொல்லுங்க. அவர் மரியாதை நிமித்தமா கூட சொல்லி மரியாதை நிமித்தமா சொல்லி இருந்தாலும் கூட என்ன ஆயிடுச்சுன்னா, நீங்க பார்வையாளர்கள் மக்கள் பாக்குறாங்க. நீங்க யோசிச்சு பாருங்களேன், செல்வி ஜெயலலிதா கலைஞர் சார் அப்படின்னு சொல்லியிருந்தா அவங்கள மதிச்சிருப்போமா? தீய சக்தி கருணாநிதி என்று சொன்னதனால்தான் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு மரியாதை. சரியா? அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி கருணாநிதியை புதைக்கிறதுக்கு இடம் நான் கொடுக்குறேன், கலைஞர் தானே நாட்டின் மிகப்பெரிய தலைவர் அப்படின்னு சொல்லியிருந்தா எடப்பாடி பழனிசாமிக்கு மரியாதை இருக்குமா? கருணாநிதியை புதைக்கிறதா நாங்கள் கொடுக்க முடியாத இடம், நீ கோர்ட்ல போய் வாங்கிக்க அப்படின்னு சொன்னதுனாலதான் இன்னைக்கு அவர் தலைவர், அதிமுகவுடைய தலைவர். அப்ப நீங்க திமுகவுக்கு அரசியல் மாற்றாக வர வேண்டும் என்றால் அதற்கு ஏற்ற பாடி லாங்குவேஜ் உங்கள்கிட்ட வரணும். அது வரலையே. நான் பேசுற மாதிரி ஸ்டாலின் அப்படின்னு நீ சொல்லு, நான் சொல்லல. ஆனா குறைந்தபட்சம் ஸ்டாலின் அவர்களையும் சொல்லிட்டு போ. அது என்ன ஸ்டாலின் சார், சிஎம் சார்
நீ சார்னு ஒருத்தரை பார்த்து சொல்லிட்டனாலே நீ ஸ்டாஃப்னு ஆகிட்டுன்னு அர்த்தம். மக்களுடைய பார்வை இதாங்க. உளவியல் ரீதியாக நான் சொல்கிறேங்க. நீ ஏற்றுக்கோங்க, ஏற்றுக்காம போங்க. உளவியல் ரீதியாக இதுதான். அப்போ இந்த உளவியலை புரிந்து கொள்ளவில்லை விஜய் அப்படின்றதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. இதை அதிமுக எந்த காலத்திலையும் செய்யாது. பார்த்துருக்கீங்களா? சிஎம் சார்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி பேசி பார்த்துருக்கீங்களா? ஸ்டாலின் அரசாங்கம் ஒரு விடியா அரசாங்கம் அப்படின்னு மூஞ்சி முன்னாடி சொல்லிட்டு போவாங்க. இதுதாங்க அதிமுக, இதுதாங்க திமுக எதிர்ப்பு. அது ரத்தத்திலே ஊறி இருக்கணும். உங்ககிட்ட அது கஷ்டம் வரத்துக்கு. ஏன்னா நீங்கள் திமுக ஆதரவு என்ற நிலைப்பாட்டை எப்பொழுதோ ஒரு காலத்தில் எடுத்திருக்கீங்க. ஓகே, இப்போ நீங்கள் எதிர்க்கிறீங்க, அதை வரவேற்கிறேன் நான். பட் உங்கள் கூட இருக்கவங்க யாருக்குமே அது இல்லையே. ஏன்னா எல்லாருமே ஏதோ ஒரு இடத்துல திமுகவோட இன்வால்வ் ஆனவங்க, அப்படியான நபர்கள் தான் இருக்காங்களே தவிர்த்து அவங்க யாருமே திமுக எதிர்ப்பு என்பதனை ரத்தத்தில் கொண்டவர்கள் கிடையாது அப்படின்றது தான் பிரச்சனை. சார், இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்க அரசாங்கத்துக்கு எதிராக தவறான தகவல்களை பரப்புவது, கரூர் சம்பவத்தை வந்து மையமாக வச்சுட்டு வந்து யூடியூப் சேனலில் வந்து ராங்கான விஷயம்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா, இப்போ காவல்துறை என்ன பண்ணியிருக்காங்க, 30க்கும் மேற்பட்ட சமூக வலைத்தள கணக்காளர் மீது வந்துட்டு வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் கரூர் சம்பவம் வந்து நீங்கள் வெளிப்படைத்தன்மையுடன் பேசியிருந்தால் அது குறித்த சந்தேகம் யாரும் எழுப்பியிருக்க மாட்டாங்க. இப்போ சந்தேகத்தை ஆட்கள் எழுப்புறாங்க அப்படின்னா சந்தேகம் எழுப்புபவர்கள் மீதெல்லாம் வழக்கு அப்படின்றத ஏற்றுக்க முடியாது. இப்போ செந்தில் பாலாஜி ஒரு சில நபர்களை வைத்து இதை செய்திருக்கிறார் என்று சொன்னால் அது கருத்து. சரியா? செந்தில் பாலாஜியுடைய வரலாறை எடுத்து பார்க்கும் பொழுது இவர் செய்திருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது என்று சொன்னால் அது நம்பிக்கை. கருத்து, நம்பிக்கை, இது ரெண்டுத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. சரியா? இது நீங்க என் மேல் நடவடிக்கை எடுக்கலாம். ஏன்னா நான் வந்து ஒரு கருத்தை தெரிவிச்சிட்டேன். அது மட்டும் இல்லாம அவர் அதை செய்திருக்கிறார்ன்னு நான் சொல்றேன். சரியா? அப்போ அது வந்து பதட்டத்தை ஏற்படுத்தும் கூட நீங்க சொல்லலாம். ஆனால் செந்தில் பாலாஜியுடைய வரலாறை எடுத்து பாருங்கள். அவருடைய வரலாறை எடுத்து பார்க்கும் பொழுது இது போன்ற சம்பவங்களில் எல்லாம் அவர் தொடர்பு கொண்டிருக்கிறார் என்று நமக்கு தெரிய வருகிறது. அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது அவர் செய்திருக்க கூடும் என்று நம்மால் ஏன் அந்த சந்தேகத்தை எழுப்ப முடியாதுன்னு சொன்னா அது நம்பிக்கையை சார்ந்தது. அதை எப்படி நீ ப்ராசிக்யூட் பண்ணுவ? இதுதான் இங்க பிரச்சனை. இங்க ஃபெலிக்ஸ் அப்படின்ற நபர் வந்து அவர் நியாயமான கேள்விகள் கேட்டிருக்காரு. சமூக விரோத சக்திகள் அந்த கூட்டத்துக்குள் நுழைந்திருக்கிறார்கள் அப்படின்றது அவருடைய கூற்று. சரியா? அதற்கு சில ஆதாரங்களை முன்வைக்கிறார்கள். ஒரு பொறுப்பான அரசாங்கம் என்ன செய்திருக்கணும்? இது தவறு அப்படின்னு நீங்க கொண்டு வரணும். நீங்க ஃபேக்ட் செக்னு கொண்டு வரீங்க. இதுக்கு தனியாக ஒரு நிறுவனத்தையே ஏற்படுத்தியிருக்கீங்க. அந்த ஃபேக்ட் செக்ல என்ன சொல்றாங்கன்னா, இல்லை இது தவறு. ஏன் தவறு என்றால் காவல்துறை இந்த விளக்கத்தை கொடுத்திருக்கிறது. காவல்துறையோட விளக்கம் எப்படி ஃபேக்ட் ஆனது? காவல்துறையோட விளக்கம் இஸ் அ ஸ்டேட்மெண்ட், இட்ஸ் நாட் அ ஃபேக்ட். அதை ஏற்பதும் ஏற்காததும் நீதிமன்றத்துக்கு விடப்பட வேண்டியது. நீ எப்படி அதை வந்து ஃபேக்ட் செக்ல கொண்டு வந்து காவல்துறையே சொல்லிவிட்டது? காவல்துறை சொன்னதான் கேட்கணுமா? கள்ளக்குறிச்சியில் அந்த கள்ளச்சாராய மரணம், முதல் மரணங்கள் ஏற்பட்ட பொழுது இதே காவல்துறை, இதே எஸ்பி வந்து என்ன சொன்னார்? கள்ளச்சாராயத்தினால் மரணம் இல்லை அப்படின்னு சொன்னதுனால அதை நம்பி அங்கே சென்ற மக்கள், அந்த இறுதி ஊர்வலத்துக்கு சென்ற மக்கள், அவங்களும் அதை குடிச்சு கிட்டத்தட்ட 65 பேர் இறந்து போறாங்களா? 100க்கும் மேற்பட்டவர்கள் கண் பார்வை போன்று உடல் உபாதைகள் பாதிக்கப்பட்டிருக்காங்களா இன்னி வரைக்கும்? அப்போ காவல்துறையோட ஸ்டேட்மெண்ட் ஃபேக்டா? இல்ல. அப்போ நாங்கள் ஏன் அந்த ஃபேக்டை எடுத்துக்கணும்? ஏன் ஃபேக்ட் செக்னு காவல்துறையோட ஸ்டேட்மெண்ட்டு, அதிகாரிகளோட ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம் கொண்டு வர? நாங்கள் கேட்குறது சமூக விரோதிகள் ஊடுருவி இருக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டு இருக்குது. இதற்கான அடிப்படை ஆதாரங்கள் எங்களிடம் இருக்கிறதாக நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னும் பொழுது அப்போ எங்களை பேச விடு, கேள்வி கேட்க விடு. கேள்வியே கேட்கக்கூடாதுன்னா என்ன? ஸ்டாலினுக்கு பிடித்த விஷயங்களை பேசினால் அது கருத்து, ஸ்டாலினுக்கு பிடிக்காத விஷயங்களை பேசினால் அது வந்து அவதூறு என்று நீங்களே முடிவு செய்வீர்களா? அப்ப ஸ்டாலின் தான் அளவுகோலா? இப்போ திரு ஃபெலிக்ஸ் ஜெரால்டு வந்துட்டு அரெஸ்ட் பண்ணாங்க. நம்ம எல்லாருமே பார்த்தோம் அந்த வீடியோவை வந்து. அவர் வந்து அங்க என்ன நடந்துட்டு இருக்கிறத வந்து ஓப்பனாவே தான் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க அந்த வீடியோல. ஸோ அதை வந்து ஒரு பெரிய இஷ்யூவா எடுத்துட்டு வந்துட்டு நீங்க தாராளமா அவதூறு போடுங்க, அவதூறு வழக்கு போடுங்க. ஃபெலிக்ஸ் ஜெரால்டு அவதூறை பரப்புகிறார் என்று வழக்கு போடுங்க. நீதிமன்றத்தை கொண்டு வாங்க. அவர்கள் தரப்பு வாதங்கள் என்ன இருக்கு, அவர்கள் தரப்பு ஆர்கியூமெண்ட் என்ன இருக்குன்றதை கொண்டு வாங்க. உங்கள் தரப்பு வாதங்களை முன்வைங்க. நீதிமன்றம் முடிவு செய்யட்டும். நீதிமன்றம் ஃபெலிக்ஸ் ஜெரால்டு தவறு செய்திருக்கிறார் என்றால் அவருக்கு தண்டனை கொடுக்கட்டும். சரியா? இதுதான் வழிமுறை. அதை விடுத்து அவரை தூக்கிட்டு வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சிங்கன்னா இப்படி அதாவது என்னன்னா இவங்களுடைய நோக்கம் என்னன்னா இது பற்றி வேறு யாரும் பேசக்கூடாது.
ஃபெலிக்ஸ் பேசியதினால் தங்களுக்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சனைலாம் ஒன்றும் கிடையாது. இப்போ எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லாரும் திமுக அரசை கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ எல்லாருக்கும் ஒரு பயத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றால் ஃபெலிக்ஸை கைது செய்தோம் அப்படின்னு ஒரு படம் காமிச்சா எல்லாரும் பயந்துருவாங்க. ஐயோ நான் அதை பற்றி பேச விரும்பல அப்படின்ட்டு. இதுதான் அவர்களுடைய நோக்கம். இன்னொரு விஷயம், அன்னைக்கு அவர் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போனதுக்கு அப்புறம் அவருக்கு மைல்டா அட்டாக் வந்திருக்கு, இசிஜினா எடுத்து பார்த்துருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கு சொல்லியிருக்காங்க. இது வந்து உண்மையில அந்த இடத்துல நடந்த ஒரு விஷயமா சார்? இல்லை, இப்போ நீங்கள் இதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி இவர் அரெஸ்ட் பண்ணாங்க, நம்ம ஏர்போர்ட் ஏர்போர்ட் மூர்த்தி மூர்த்தியா? அரெஸ்ட் பண்ணாங்க. அவருக்கு ஏதோ ஒரு மாத்திரை அவர்கள் கொடுத்ததாக அவருடைய சகோதரர் சொல்கிறார். அந்த மாத்திரையை உட்கொண்ட பின்னர் பார்த்தீங்கன்னாக்கா அவர் பிபி ஹெவியாக ஷூட்டப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதையெல்லாம் பார்க்கும்போது நமக்கு சந்தேகம் வருது. ஏன் கைது செய்யப்பட்டவர்கள்லாம் சொல்லி வைத்தார் போல நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கு முன்னர் அவர்கள்லாம் சொல்லி வைத்தார் போல எப்படி மருத்துவமனையில் அட்மிட் ஆகிறாங்க. அப்போ ஏதோ ஒரு சதி திட்டத்தை அந்த அரசாங்கம் செய்கிறதோ அப்படின்ற கேள்வி வருது இல்லை. அஃப்கோர்ஸ் ஃபெலிக்ஸ் இப்போ வெளில வந்துட்டாரு, வெயிலில் வந்துட்டாரு. அப்போ அவர் தான் எக்ஸ்பிளைன் பண்ணணும் என்ன நடந்தது அப்படின்னு. சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்டை அவர் தான் சொல்லணும். நமக்கு தெரியாது, நமக்கு தெரியாத விஷயத்தை நம்ம பேசக்கூடாது. பட் ஏர்போர்ட் மூர்த்தி விவகாரத்தில் இது நடந்திருக்கு அப்படின்றத நான் இங்கே பதிவு பண்ணுறேன். அப்போ இது என்ன சொல்லி வைத்தார் போல நீங்கள் செய்கிறீங்க? வழக்கு தொடருங்க, எதுக்குங்க கைதுக்குள்ள இறங்குறீங்க? யார் நினைச்சாலும் தூக்கிடுவீங்க. அப்போ இது ஏற்றுக்க முடியாது. தொடர்ந்து பேசுவோம் சார். நன்றி.